அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீண்டும் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் வளைகுடா நாடுகளுக்கு அரபுலகத்துக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு அறிவிப்பை IRGC விடுத்திருக்கின்றார்கள். ஈரானும் சரி அமெரிக்காவும் சரி தாக்குதல்களை தீவிரப்படுத்தி இருப்பதால் அடுத்து வரும் நாட்களில் கச்சா எண்ணெய் செல்லக்கூடிய பாதைகள் துறைமுகங்கள் தடுக்கப்பட்டால் மிகப்பெரிய கச்சா எண்ணெய் விலை உயர்வை உலகம் சந்திக்க நேரிடும் என பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். இது சார்ந்து வெளியாக இருக்கக்கூடிய உலகின் பிந்தைய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான மோதல் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் மீண்டும் அமெரிக்கா ஈரானின் பல்வேறுபட்ட இலக்குகள் மீது மிக கடுமையான வான்வெளி தாக்குதலை நடத்தியிருப்பதாக தற்போது செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். இதில் ஈரான் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்திருப்பதாக அமெரிக்கா குறிப்பிட்டாலும் கூட எந்த இடங்களில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டது என்ற அமெரிக்காவின் துல்லியமான அறிக்கையோ அல்லது சுயாதீனமாக ஈரானுக்குள் ஏற்பட்ட சேதங்கள் குறித்தோ இன்றைய தினம் இன்னமும் வெளியாகவில்லை. இந்த நிலையில் பஹ்ரைனில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படைகள் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திக்குறிப்பில் நேற்றைய தினமும் நேற்று முன்தினமும் ஈரான் நடத்திய தாக்குதலில் ஏறக்குறைய எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் வான் பாதுகாப்பு சாதனங்களில் பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகள் முற்றாக தீர்ந்துவிட்டது. அதாவது ஈரான் ஏவிய பாலிஸ்டிக் ஏவுகணைகள் ட்ரோன்களை இடைமறிக்கும் பொழுது ஏற்கனவே அங்கிருந்த இடைமறிப்பு ஏவுகணைகள் முற்றாக காலியாக இருப்பதால் ஈரான் மீண்டும் ஒரு தாக்குதலை எங்கள் மீது நடத்தினால் மிகப்பெரிய அழிவுகளை நாங்கள் சந்திக்க நேரிடும். குறிப்பாக ஈரானுடைய ட்ரோன்களும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளும் ஒரு மலை போல எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் மீது பொழிந்திருக்கின்றது. எங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வான் பாதுகாப்பு சாதனங்கள் முற்றாக காலியாகிவிட்டன. அதாவது ஒரு 50 ட்ரோன்களை அனுப்பிவிட்டால் 30 ட்ரோன்களை இடைமறிப்பதற்கே 30 இடைமறிப்பு ஏவுகணைகள் தீர்ந்துவிடும். பின்னர் ஏவுகணைகளை இடைமறிப்பதற்கு அதற்கு மேலாக இடைமறிப்பு ஏவுகணைகள் வேண்டும். எனவே ஈரான் நடத்திய தாக்குதலால் எங்களுடைய வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் முற்றாக அளிக்கப்பட்டிருப்பதால் எங்களுக்கு உடனடியாக இடைமறிப்பு ஏவுகணைகள் தேவை, வான் பாதுகாப்பு சாதனங்கள் இன்னும் மேலதிகமாக தேவை என்ற கோரிக்கையை அமெரிக்காவுக்கு விடுத்திருக்கின்றார்கள். அமெரிக்கா ஏற்கனவே ஆயுதங்கள் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கின்றார்கள். ஈரானுக்கு எதிரான போரில் எத்தனை நாடுகளில் அமெரிக்க தளங்கள் இருக்கின்றதோ அந்த நாடுகளிலெல்லாம் ஈரான் தாக்குதலை நடத்துவதால் அனைத்து இடங்களுக்கும் இடைமறிப்பு ஏவுகணைகளையோ வான் பாதுகாப்பு சாதனங்களையோ அதிகம் அனுப்ப முடியாத நிலையில் அமெரிக்கா இருக்க பஹ்ரைனினுடைய நிலைப்பாடு இதுவாக இருக்கின்றது. அடுத்து ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களும் ஈரானும் நேரடியாக ஈராக்கில் அமைந்திருக்கக்கூடிய எர்பில் இராணுவ தளத்தின் மீதும் சர்வதேச விமான நிலையத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அமெரிக்க விமானப்படை தளத்தின் மீதும் ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இதற்கு முன்னைய காணொலியிலும் அதை பேசியிருந்தோம். ஈராக் மீது திடீரென ஈரானும் ஈரான் ஆதரவு பெற்ற போராளி இயக்கங்களும் தாக்குதல் நடத்துவதற்கு காரணம் என்ன என்று யோசித்தால் 2 விடயங்கள் தற்போது வெளியாக இருக்கின்றன. அதாவது ஈராக்கினுடைய பிரதமர் வெள்ளை மாளிகைக்கு சென்று ட்ரம்புடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தை நடத்தியதை தெரிவித்திருந்தோம். அந்த பேச்சுவார்த்தையில் ஈராக்கில் செயற்படக்கூடிய கட்டாப் ஹிஸ்புல்லா ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் 24 இயக்கங்கள் மீது பல்வேறுபட்ட தடைகளையும் பொருளாதார தடைகளையும் விதிப்பதற்கு இவர்கள் சம்மதம் தெரிவித்திருக்கின்றார்கள். அமெரிக்காவுக்கு உறுதியளித்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, லெபனானில் செயற்படக்கூடிய ஹிஸ்புல்லாக்களின் ஒரு கிளை கூட ஈராக்கில் செயற்படுகின்றார்கள். ஈராக்கில் இருந்தவர்களுக்கு ஆதரவாளர்கள் பல்வேறுபட்ட வளங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாக்கள் மீதும் ஈராக்கில் செயற்படக்கூடிய ஈராக் எதிர்ப்பு இயக்கம் கட்டாப் ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகள் மீதும் மிகப்பெரிய அளவிலான தடைகளை விதிப்பதற்கு ஈராக் அரசு சம்மதம் தெரிவித்திருப்பதாக வெளியான செய்திகள் அடிப்படையிலேயே ஈரானும் ஈரான் ஆதரவு பெற்ற இயக்கங்களும் மிகுந்த கோபமடைந்து ஒரு பாரிய அளவிலான தாக்குதலை ஈராக்குக்குள் நடத்தி இருக்கின்றார்கள். இதனால் ஈரான் எல்லையும் பதற்றம் நிறைந்த ஒன்றாக காணப்படுகின்றது. இன்னும் ஒரு விடயம், ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் படைகள், இவர்கள் அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற அமெரிக்க ஆதரவு படைகள். அமெரிக்கா இஸ்ரேல் இவர்களை தங்களுடைய இஷ்டத்திற்கேற்றாற்போல சிரியாவிலும் ஏனைய பிரதேசங்களிலும் பயன்படுத்தி அவர்களை கொண்டு ஈரான் ஆதரவு இயக்கங்களை ஒடுக்கி வந்தார்கள். தற்போது ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா நேரடியாக தரைவழி தாக்குதலை தொடங்கினால் நிச்சயமாக அமெரிக்கா தோல்வியடைவார்கள். அது மட்டுமல்ல, லட்சக்கணக்கான அமெரிக்க படைகளுக்கு அது சவக்கிடங்காக மாறிவிடும். அது ஏற்கனவே அது தொடர்பில் விரிவாக பேசியிருந்தோம். அது அமெரிக்காவுக்கே தெரியும். அதனால்தான் இவ்வளவு சேதங்கள் இவ்வளவு சிக்கல்களின் பின்னர் கூட அமெரிக்கா தரைவழி தாக்குதலை நடத்துவது குறித்து
முடிவெடுக்கவில்லை. பலதளம் ஆலோசனை செய்யப்பட்டாலும் கூட அந்த திட்டம் பின்னர் கைவிடப்பட்டது. இந்த நிலையில்தான் தாங்கள் செல்லாவிட்டாலும் கூட தங்கள் ஆதரவு பெற்ற இயக்கங்கள் ஈரானுக்குள் நுழைந்து தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு தேவையான ஆதரவை நாங்கள் கொடுத்தால் மட்டும் போதும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நேற்றைய தினம் வெள்ளை மாளிகை செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். அவர் குறிப்பிட்டது முழுக்க தென்மேற்கு மாகாணமான குசஸ்தானில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் படைப்பிரிவுகளையும் மற்றும் பல்வேறுபட்ட ஈராக்கில் இருக்கக்கூடிய குர்திஸ்தான் இயக்கங்களையும் என்பதை ஈரான் புரிந்து கொண்டு விட்டார்கள். ஏனெனில் கமேனியினுடைய இறுதி ஊர்வலம் நடக்கும்போதே இந்த குழுக்கள் உள்ளே நுழையும் என்றபோது ஐஆர்ஜிசிக்கும் அவர்களுக்கும் இடையில் மிக கடுமையான மோதல். இதில் 8 ஐஆர்ஜிசி இராணுவத்தினர் கொல்லப்பட 10க்கும் மேற்பட்ட குர்திஸ்தான் இயக்கத்தினரும் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். இதனால் இந்த அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இந்த நிலையில்தான் குர்திஸ்தான் போராளிகளை மீண்டும் ஈரானுக்கு எதிராக பயன்படுத்த அமெரிக்கா முனைப்பு காட்டும் நிலையில்தான் ஈராக் மீது ஒரு திடீர் தாக்குதலை ஈரான் நடத்தி இருக்கின்றார்கள். அதேவேளை ஹிஸ்புல்லாக்களுக்கு எதிரான தடை, பொருளாதார தடை போன்ற விடயங்கள் காரணமாகவும் அவர்கள் மிகுந்த கோபத்தில் இந்த தாக்குதலை நடத்தியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஈராக்கிலும் ஒரு பதற்றமான சூழ்நிலை தற்போது தொற்றிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து ஈரான் அரசின் உடைய IRIB ஊடகம் இன்று IRGC வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள். இனி அடுத்து வரும் நாட்களில் அமெரிக்கா எங்களுடைய உட்கட்டுமானங்கள் மற்றும் பல்வேறுபட்ட பொதுமக்கள் பயன்படுத்தும் வசதிகளை தாக்கி இருக்கும் சூழ்நிலையில், எங்களுடைய மின்கட்டுமானங்கள் இலக்கு வைக்கப்படும் என்று கூறியிருக்கும் சூழ்நிலையில், இனி நண்பர்கள், எதிரிகள், நட்பு நாடுகள் என்ற பேதமில்லாமல் எங்கெங்கெல்லாம் அமெரிக்க தளங்கள் அமைந்திருக்கின்றதோ அந்த நாடுகளிலெல்லாம் நாங்கள் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தப் போகின்றோம் என்று அரபு நாடுகளுக்கு ஒரு பகிரங்கமான எச்சரிக்கை. ஒன்று, அமெரிக்க தாக்குதலை நிறுத்த சொல்லுங்கள், அல்லது அமெரிக்க தளங்களை உங்கள் மண்ணிலிருந்து வெளியெடுக்க சொல்லுங்கள். அமெரிக்க இராணுவத்திற்கு நிலத்தையும் தளத்தையும் கொடுத்துவிட்டு ஈரானுக்கு நாங்கள் நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லும் கபடத்தனத்தை இனி ஈரான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. ஈரான் பாடம் படித்து விட்டார்கள். ஈரானுக்கு நண்பர்கள், ஈரானை தாக்கக்கூடாது, ஈரானை உங்களுடைய தளங்களில் இருந்து தாக்கக்கூடாது என்றால் எதற்காக அமெரிக்க தளங்களை உன்னுடைய மண்ணில் வைத்திருக்கின்றார்? இதெல்லாம் ஒரு பொய்யான விடயம். ஏனெனில் ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் குவைத்திலிருந்து, பஹ்ரைனிலிருந்து, எமிரேட்ஸிலிருந்து நடத்தப்பட்டதை ஈரான் உளவு பிரிவு தற்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் அனைத்து அரபுலக நாடுகளுக்கும் நீங்கள் ஒரு முடிவை எடுங்கள். எங்களுடைய தளங்களில் இருந்து அமெரிக்கா தாக்குதலை நடத்தக்கூடாது, அல்லது எங்களுடைய மண்ணில் அமெரிக்க தளங்கள் அமைந்திருப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் வெளியேற வேண்டும். அவர் ஈராக்கில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்களோ அதை போன்று அமெரிக்க தளங்களையும் அமெரிக்க இராணுவத்தையும் வெளியேற்றாவிட்டால் அடுத்து வரும் நாட்களில் உங்களுடைய உட்கட்டுமானங்கள், எரிவாயு கிடங்குகள், எண்ணெய் கிடங்குகள் அனைத்தையும் நொறுக்கப் போகின்றோம். எங்களுடைய ஒரு உட்கட்டுமானம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் அடுத்து மத்திய கிழக்கில் அரபுலக நாடுகளில் இருக்கும் அத்தனை எண்ணெய் வயல்களும் அத்தனை எண்ணெய் கிணறுகளும் பற்றி எரியும் என்று சொல்லி அரபுலக நாடுகளுக்கு பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிவிப்பை IRGC விடுத்திருக்கின்றார்கள். IRGC அமெரிக்க அதிபர் ட்ரம்பை போன்றவர்கள் கிடையாது. சொன்னால் சொன்னதை போல செய்து விடுவார்கள். கடந்த பொருளும் பார்த்திருந்தோம். கத்தாரிலிருந்து, சவுதி அரேபியாவிலிருந்து, பஹ்ரைனிலிருந்து அனைத்து உட்கட்டுமானங்களையும் மிகப்பெரிய அளவில் தாக்கியிருந்தார்கள். எனவே IRGCயினுடைய இந்த அறிவிப்பு அரபு நாடுகளை பதற செய்திருக்கும் சூழ்நிலையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கும் ஒரு மரண அடி விழுந்திருக்கின்றது. அமெரிக்க இராணுவ செலவுகளுக்காக $1.5 டிரில்லியன் நிதி ஒதுக்கீடு செய்ய கேட்டபோது அமெரிக்க நாடாளுமன்றம் அதை நிராகரித்திருக்கின்றார்கள். ஈரான் போர் தொடர்பில் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு ஒரு சரியான இலக்கு இல்லை, அதுதான் எங்களுக்கும் தெரியும். எந்த விதமான நோக்கமும் இல்லை. அவருடைய ஈகோவுக்காக சகட்டு மேனிக்கு தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றார். இதனால் அமெரிக்காவின் பல பில்லியன் டாலர்கள் வீணாகி போய்விட்டன. அமெரிக்காவின் பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். இந்த போர் முடிவுக்கு வருவதாக தெரியவில்லை. ஈரானை வெற்றி கொள்ளக்கூடிய திறனும் அமெரிக்காவுக்கு இருப்பதாக தெரியவில்லை. எனவே இந்த போர் அமெரிக்கர்களுக்கு ஒரு தேவையற்ற போர் என $1.5 டிரில்லியன் ஒதுக்கீடு செய்ய கேட்ட கோரிக்கையை நிராகரித்திருக்கின்றார்கள். எனவே ட்ரம்ப் இன்னும் 2-3 வாரங்களுக்கு மேல் போரிடுவதற்கு நிதியை நாடாளுமன்றம் ஒதுக்காவிட்டால் அவர்கள் நிச்சயமாக இந்த போரை தொடரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவென்பதுதான் அங்கே எழுந்திருக்கக்கூடிய கருத்தாக இருக்கின்றது. இறுதியாக JD வான்ஸ் மற்றொரு விடயத்தை உடைத்திருக்கின்றார். சர்வதேச பத்திரிகையாளர்கள், ஊடகங்கள் முன்பாக ஒரு மாநாடு நடைபெறுகின்றது. அதில் இந்த ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தை தோல்வியடைந்து மீண்டும் போர் வர என்ன காரணம் என கேட்கப்பட்ட போது ஒரு சில நொடிகள் கூட அவர் யோசிக்காமல்
ஈரான் அமெரிக்கா இடையிலான சமாதான பேச்சுவார்த்தையை கெடுப்பதற்கென்றே சிலர் திட்டமிட்டு செயற்படுகின்றார்கள். பேச்சுவார்த்தை மூலம் போரை நிறுத்த வேண்டும் என்பதுதான் எங்கள் நோக்கம். ஆனால் இந்த போரை நீட்டிப்பதற்கு நாட்டுக்குள்ளேயே இருக்கும் சில இஸ்ரேல் ஆதரவாளர்களுக்கும் இஸ்ரேல் ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய அமைப்புகளுக்கும் மிகப்பெரிய ஃபண்ட் நிதி கொடுத்து அவர்கள் முழுமையாக மூளைச்சலவை செய்யப்படுகின்றார்கள் என துணைவர் வான்ஸ் முதல் தடவையாக இஸ்ரேலை நேரடியாக குற்றம் சுமத்தி இருக்கின்றார். அதாவது இந்த ஈரான் அமெரிக்க போரில் இந்த பேச்சுவார்த்தை குழம்பியமைக்கும் எம்ஓஜி ஒப்பந்தம் குழம்பியதற்கு முழு முதல் காரணம் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் தவறான தகவல்களை பரப்புவதற்கும் அமெரிக்காவை ஈரானுடன் மூட்டி விடுவதற்கும் பல அமைப்புகளையும் தன்னுடைய ஆதரவாளர்கள் என்ற போர்வையில் இருக்கக்கூடிய பல நிறுவனங்களையும் ஏற்படுத்தி அவற்றினூடாக அமெரிக்கர்களுக்கும் அமெரிக்க ஊடகங்களுக்கும் தவறான மூளைச்சலவை செய்யக்கூடிய தகவல்களை பரப்புகின்றார்கள். அதைத்தான் நாங்கள் பார்த்துருப்போம். ஈரான் நாளைய அணுகுண்டை தயாரித்து விடுவார்கள், ஈரான் ட்ரம்பை படுகொலை செய்ய போகின்றார்கள், ஈரானின் அணுகுண்டுகள் தயாராகிவிட்டது, ஈரான் அமெரிக்காவை தாக்கும் அளவுக்கு ஏவுகணைகளை உருவாக்கி விடுகின்றார்கள் என்று எத்தனை கதைகளை எல்லாம் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் இதை அமெரிக்காவின் உளவுத்துறையோ சிஐஏயோ வேறு நபர்களோ நம்பாவிட்டாலும் ட்ரம்பை போன்ற முட்டாள் இதை நம்பிக்கொண்டு ஈரான் மீது முந்திரி கொட்டை போல முந்திக்கொண்டு தொடர் தாக்குதல்களை நடத்தி அமெரிக்காவையும் சிக்கலுக்குள்ளாக்கி உலக நாடுகளின் பொருளாதாரத்தையும் அதல பாதாளத்திற்குள் கொண்டு சென்று விட்டார் என்பதுதான் கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எனவே புலிவாலை பிடித்த கதையாகத்தான் அமெரிக்காவின் கதை. ஈரான் விடுவதாக இல்லை. அவர்கள் இறுதி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை அமெரிக்காவை எதிர்த்து போரிடுவோம், இராணுவம் மூலமும் அச்சுறுத்தல் மொழியிலும் எங்களை அடிபணிய வைக்க முடியாது என்பதை தெளிவாக கூறிவிட்டார்கள். இந்த செய்திகளுக்கு நடுவே பிரான்சினுடைய நாடாளுமன்றம் இங்கே மிக முக்கியமான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கருணை கொலை சட்டமூலத்திற்கு பிரான்ஸ் பாராளுமன்றம் அனுமதி அளித்திருக்கின்றது. 14 ஆண்டுகளாக இது விவாதங்கள் நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இந்த சட்டத்தில் கூறப்பட்ட விடயம், கருணை கொலை செய்யக்கூடிய நபர் பிரான்சினுடைய குடிமகனாக இருக்க வேண்டும், அவர் சட்டபூர்வமாக வசிக்கும் தகுதியுடைய, உயிருக்கு ஆபத்தான இறுதிக்கட்ட நோயால் பாதிக்கப்பட்டு கடுமையான உடல் ரீதியான துன்பங்களை தொடர்ச்சியாக அனுபவித்து வருகின்றார் என்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தி சான்றிதழ் அளிக்க வேண்டும். அவ்வாறு சான்றிதழ் அளித்து மிக கடுமையான நோய் துன்பம் காரணமாக மரணத்தை எதிர்கொண்டு அவர் மரணிக்கவில்லை என்றால் அவருடைய நோய் துன்பம் அவருடைய வலி வேதனை காரணமாக அவரை கருணை கொலை செய்யலாம் என்ற ஒரு அதிரடியான தீர்மானத்தை பிரான்ஸ் நிறைவேற்றி இருக்கின்றார்கள். கீழவையில் இந்த தீர்மானம் நிறைவேறியிருப்பதால் மேலவையிலும் நிறைவேறுவதற்குரிய வாய்ப்புகள் அதிகம் என பலரும் குறிப்பிடுகின்றார்கள். எனவே கருணை கொலை செய்வதை அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கும் மேற்குலக நாடாக பிரான்ஸ் மாறியிருக்கின்றது. இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான செய்திகளாக நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காலைப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.